வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ டு Z தமிழ் கேமிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ ஆரம்பிக்கலாமா? நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. அது கொஞ்சம் வேலை இருந்ததால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க் பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆர்க் பாஸ் வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எல்லா மேப்பையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம பேஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு. பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகலாமா? ஓகே, சும்மா மட்டும் எதுக்கு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வைவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வைவன் பார்த்திங்கன்னா நம்மளால் அப்படியே டேம் பண்ண முடியாது. அதை பார்த்திங்கன்னா நம்ம எக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட்ச் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வைவன் பார்த்திங்கன்னா நாக் அவுட்டும் பண்ணணும். அதாவது ட்ராப்பர் ஏற்றி அதை டவுன் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது உடம்புல வந்து நம்மளால் மில்க் எடுத்து நம்ம ஹேட்ச் பண்ணுற குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இவன் தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறான். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பலியாடு. ஓகே, இவனை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம 4 டைப் ஆஃப் வேரியண்ட் எக்ஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வைவன் ட்ராப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெகமூத் கேட் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஸ்டோனில் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டோனே போதுமானது தான். ப்ளஸ் பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு டயர் உல்ஃபர் பார்த்துருப்பீங்க பின்னாடி. இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கேப்லேயும் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வைக்க முடியல, ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ அப்படியே பாதியிலே விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைவன் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இது எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய பேஸ் கட்டின இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இப்போ அங்கே தான் பார்த்திங்கன்னா இருக்கும். வைவன் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை 3 லொக்கேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 லொக்கேஷன் நான் பார்த்துருக்கேன். இப்போது நம்ம இந்த இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா அந்த எக்கை பற்றினா ஆட்டையை போட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வல்கனை பார்த்திங்கன்னா வளைஞ்சிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா பாய்சன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பார்த்திங்கன்னா பாய்சன் வைவன் சுற்றிட்டுருக்கு இந்த இடத்துல. எப்படி போகிறான் பாருங்கள் நெருப்பு குழம்புக்குள்ளே. ஓகே, ஓய் சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஜிச்சோ, காமெடி பீஸு. அப்போது வைவனுக்கெலாம் ஃபயர் ரெசிஸ்டன்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செத்து போச்சு அது. மேபி ஃபயர் வைவனை இருந்தால் தப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தன் சுற்றிட்டுருக்கான். ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பழைய பேஸுக்கு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருந்த வெயிட்டு ஃபுல்லாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டாச்சு. இந்த ட்ராப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே செட் பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு எக்கு மட்டும், நமக்கு கிடைக்கிற எக்கை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம 4 டைப் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஓகே, இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வெயிட்டாக தான் இருக்குது. இதையும் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் எக் மட்டும் தான் இருக்கும். ஐஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னோ ஏரியாவில் போய் தான் அதை தேடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்னோவும் எக் பார்த்திங்கன்னா ஐஸ் வைவன் எக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்காது. நமக்கு என்ன தான் ஆர்க் பாஸ் நம்ம வாங்கி காட் கன்சோல் வாங்கியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ண வேணாம் பெருசாக வீடியோவில். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் இது எக்கெல்லாம் எடுக்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கேயாவது நம்ம ட்ராப்பையும் அப்படியே செட் பண்ணிடலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எக் இருக்கான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எக்கை போய் செக் பண்ணணும் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இவனை வச்சு தப்பிச்சு வந்துடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா இவனோட எபிலிட்டி யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, டைனோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போவோன்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு எக்கு எங்கே கிடைக்குன்னு தெரியாது. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரன்ஸ்லேயே பல பேர் நிற்கிறானுங்க. நல்லா செக்கச்சவேன்னு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் லைட்னிங் ஒருத்தர் இருக்கான், ஃபயர் ஒருத்தர் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா முட்டையை பார்த்தாச்சு. ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு எக் இருக்குது நமக்கு. ஓகே, இது பார்க்குறதுக்கு ஃபயர் எக் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா நமக்கு
ஃபயர் எக் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைக்கல, கிடைக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ஒரு சேவ் மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஏன்னா எப்போ சாகும்னு எனக்கே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா உள்ளக்க இறங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளக்க போயிடலாம் நம்ம, ஆனால் வெளியே வருவோமா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியல, டவுட்டு தான் அது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் இருக்கானுங்க. ஓகே, துணிஞ்சு பார்த்தீங்கன்னா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். ஓகே, கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எப்படியும். ஐயோ, ஸ்டார்டிங்கே பண்ண ஆரம்பிச்சாங்களே. கிட்டத்தே ஓடாதரா எங்கடா ஓடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் போச்சுரா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாதியிலே நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்போ கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கானுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டு தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வேரியண்ட்லையும் எக் கிடச்சா வச்சுக்கோங்கம்மா, ஈஸியாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். எக்கை எடுக்க போய் நீ எத்தனை தாட்டி சாக போகிறேன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே வச்சு இந்த அடி அடிக்கிறானுங்க. நம்ம எப்படி எக்கை எடுத்துகிட்டு வெளியே வர்றதுன்னு தான் தெரியல. ஓகே, சவுண்டு இந்த மேண்டிஸ் வேறு இங்கே இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு அப்படியே தேடி பார்ப்போம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எந்த எக்குமே என் கண்ணில் படலை. எக்லாம் ரொம்ப சென்டரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ எக் இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆட்கள் இல்லை. ஒரே ஒரு வைவன் மட்டும் தான் இருக்குது. ஓகே, 2 வைவன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா லைட்னிங் எக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்க்க அப்படி தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வைவன் மட்டும் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக போய் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். ஓகே, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லைட்னிங் வைவன் எக் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பின்னாடி துரத்துறான்டா போச்சுடா. ஃபயரா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்தது லைட்னிங் வைவன், ஆனால் துரத்துறது ஃபயர். ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வராங்க. இது என்ன எபிலிட்டி யூஸ் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணால் அது ஸ்லோ ஆகணும்ல, ஸ்லோ ஆகிற மாதிரியே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எப்படியும் செத்துருவான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவோம். ஓகே, எப்படியாவது பீச்சுக்கிட்ட போயிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டால் தப்பிக்கலாம் முடியாது, எப்படியும் செத்துருவோம். ரிட்டன் வந்து பேக் எடுக்கிறது கொஞ்சம் யூஸாக செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்படி செத்துருவோம். ஓட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அந்த மாதிரி தான் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பொடிநடியாக ஓடி போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெட் வச்சுருப்போம் இந்த இடத்துல. இப்போ இங்கே கூட ஒரு கிளிச்சுன்னு சொல்லி ஒரு மீனை பார்த்தோமே, அது கிளிச் இல்லை, அது ரேண்டம்ஸ் பண்ண தான். நம்ம ஆள் சொன்னால் ப்ளஸ் சப்ஸ்கிரைபரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி பெட் வச்சது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஓகே, ஸ்டார்டிங்கிலே கொச்சன்னு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் தாண்டி எப்படி போய் அந்த எக்கு எடுக்கிறது? ஓகே, பேக் மட்டும் டீஸ்பான் ஆக எப்படியும் டைம் ஆகும். ஆனால் இப்போதைக்கு டீஸ்பான் ஆகாமல் இருந்தால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிட்டக்கு வரானுங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம் நம்மள. இந்த ஃபயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரே டார்ச்சர். இந்த ஃபயர் மண்டே தான் எப்போ பார்த்தாலும் நம்மளை துரத்திட்டே இருக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போயும் எப்படியும் செத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவனை கொஞ்சம் லாங்காக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் நம்ம வரும்போது நம்ம பேக் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளி கூப்பிட்டு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போட்டுருவான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கொடாடி. ஓகே, ஒருத்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் கூப்பிட்டு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பானுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் தான் இருப்போம், பழைய பேஸில்.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஓடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஃப்ளையரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இழந்துட்டோம். இனி ஒரே ஒரு ஃப்ளையர் மட்டும் தான் இருக்கான். அவனையும் பார்த்தீங்கன்னா இழக்க தயாரா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவனை பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் எடுக்கணும். லூட்டு மட்டும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பட்டாம்பூச்சி செத்ததுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உயிரை கொடுத்து நம்மளை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ ஒன்றும் இல்லை, லூட் மட்டும் இப்போ டீஸ் பண்ணாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா லோடு பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் பேக்கை எங்கேன்னு போய் தேடுறது. ஓகே, இந்த பேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாம்பூச்சியோட பேக்கு. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பேக் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடிடுவோம் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஓடு 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 ஃப்ரெண்ட்ஸ். எவனோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. ஓகே, சவுண்டு மாறுது ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் ஃபயரா? இந்த ஃபயர் மண்டையை நம்மளை விட மாட்டேங்கிறானே ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக வராமல் பாருங்கள். ஃபயரா பாய்ஸ்டான்னு தெரியல. ஓகே, ஃபயர் தான் நினைக்கிறேன். சத்துறான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நம்மளை உயிரோடு கொளுத்திடுவான் போல். இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே பயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ். உயிரை காப்பாற்றணும்னா தண்ணிக்குள்ளே தான் ஓடணும். ஓகேப்பா, லாஸ்ட் அடி அடிச்சிட்டான் எப்படி ஆகும். ஓகே, ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எப்படியும் அவன் வரமாட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப் ஆயாச்சு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாமினா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே ஓடிடுவோம். நம்ம கரைக்கு போனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்மளை கொண்டுருவானுங்க திருப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே ஆபத்து இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா லைட்னிங் வைவன் எக் இதை பார்த்தீங்கன்னா இங்கே பத்திரமா வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப போய் செத்துட்டு இருக்க முடியாது. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற லாஸ்ட்டு ஃப்ளையர். இவனையும் செத்துட்டா வச்சுக்கோங்க, நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளையர் எடுக்கிறதுக்கு நம்ம புது பஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். ரொம்ப லாங் அது. அவ்வளோ தூரம் போயிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி வர முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். ஸோ இனி இதில் மட்டும் நம்ம ஏதாவது ஒரு வைவனை மட்டும் நம்ம இதுக்குள்ளே ட்ராப் பண்ணி நம்ம நாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஜிக் படி நம்ம ஃபீமேல் வைவனை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ட்ராப் பண்ண முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேப் வச்சுட்டேன். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா கேப் ரொம்ப ஓவராக தெரியுது. இந்த கேப் வழியாக வெளியே வந்துடுவான் தான் நினைக்கிறேன். இப்போ இதை கேப்பும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது எக் இருக்கான்னு போய் செக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட்டு போயாச்சு ஆல்ரெடி. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆளுங்க கம்மியாக தான் இருப்பானுங்க எப்படியும். ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ட்ராகன்ஸ் தெரியுது என் கண்ணுக்கு. சாரி, வைவன்ஸ். இங்கே யாரா எவனை பார்த்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்னு நினைக்கிறாங்க. சிச்சோ ஃப்ரெண்ட்ஸ், போகிறோம் எல்லோரையும் மொத்தமாக கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்க பார்ப்போம். நம்ம பிடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் தாறுமாறாக போட்டிருப்போம். இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் லாங்கில் கூப்பிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் வரானுங்க. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மலையை சுற்றிட்டு அப்படியே ஓடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே கலந்துக்கிட்டானுங்க. நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா அதே லொக்கேஷனுக்கு போயிடுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வல்கேனா ஏரியா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரையும் நம்ம கூப்பிட்டு போயாச்சு. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்னிங் எக்கே கொடுத்துடாம ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே எவனோ இருக்கான். ஓகே,
அத்தனை பேர் துரத்திட்டு வந்தானுங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டாமினா வேறு இல்லை இருக்குது. பூச்சிரம் அடிக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செத்துருவான் நினைக்கிறேன். செத்துறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கப் சேவ் பண்ணிட்டு வரேன், எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ நானும் செத்துருவேன் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. நமக்கு இந்த ஃபயர் வேவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பெரிய தொல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட பேக்கப் சேவ் எடுத்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா சேவ் ஆகாத காரணத்தால் இந்த ஒரு பிடியை மட்டும் நான் ஸ்பான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இந்த பிடியை மட்டும் நான் கமெண்ட் போட்டு ஸ்பான் பண்ணிட்டேன். ஸோ யாரும் தவறாக எண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி ஒரு பிடியை பிடிச்சி டேம் பண்ணி அதை கொண்டு வரதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ நம்ம வீடியோவில் காட் கன்சோலில் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வேணான்னு சொன்னால் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காட் கன்சோல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா இனி 2 வைவன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எக்கு தனியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த ஃபயருக்கு எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபயருக்கு எடுத்தாச்சு நம்ம. ஓகே, இவனால் நம்மளை பிடிக்க முடியாது, பிரச்சனை இல்லை, ஓடிடலாம் நம்ம. சுச்சோ 3 பேரா? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் உள்ளக்க வேறு வந்துட்டேனே. ஐயோ, உள்ளக்க பாதை இருக்கான்னு தெரியல வெளியே போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிக்கிட்டாச்சு போல. ஓகே, உள்ளக்க பார்த்தீங்கன்னா பாதை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர் வரானுங்க. போச்சுரா. லைட்னிங் பார்த்தீங்களாங்க எப்படி அடிக்கிறான்னு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இப்போ துரத்துன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இல்லை. நான் ரேண்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஸ் ஸ்பான் பண்ணேன். ஆனால் 150வது லெவலில் வந்துருச்சு. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லது தான் நமக்கு. ஓகே, பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா வேறு இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். இனி எவ்வளோ தூரம் வருவானுங்கன்னு தெரில. ஸோ இவனுங்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அப்படியே விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்கேப் ஆக முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கேயே கொண்டு வந்து விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க இங்கே தான் இருக்கானுங்க. ஓகே, பார்த்துலாம் லைட்னிங். அப்பா சரியான அடி. அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எவனும் வரல. நம்ம ரிட்டன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கே ஓடிடுவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ இனி நமக்கு ஒரே ஒரு எக் மட்டும் கிடச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக் இருக்குது. எக்குக்கு பின்னாடியே ஆப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனோட முட்டை தான் போலது. பாய்சன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எக்கு பார்த்துட்டேன் நான். ஓகே, பேசாமல் இவன் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரான். இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்பில் போட்டு வச்சுருவோம். இவன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணி நம்ம மில்க் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டான். ஓகே, மாட்டிக்கிட்டானா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் ரொம்ப டேஞ்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை வந்து அடிக்கிறது ஃபுல்லாக ஃபயர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை பேசிவில் போட்டுருவோம். ஓகே, ஆப்ஷன்ஸே காணுமே ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸ் வேறு அடிக்கடி மறந்துடுது. டெய்லி அடிச்சு அடிக்க வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ட்ராப்லேருந்து வெளியே வந்துட்டான். எப்படியோ பேசிவ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி நேரத்துக்கு பறந்துருப்பான் இவனை அடிக்கிறதுக்கு. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவனை ட்ராப்பில் சிக்க வைக்கணுமா? பாய்சன் கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நம்ம சர்வே பண்ணிடலாம். ஆனால் ஃபயர்கிட்டேருந்து தப்பிக்கிட்டு தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. ஓகே, அடிக்கிறானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் பார்த்தீங்கன்னா டேஞ்சரானால தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படியே பாதி ஹெல்த் எடுத்துட்டான். அப்படியே டோரை மட்டும் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கோமே. நம்ம அப்படியே இவனை நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேட்டு மூட்ட மாட்டேங்குதே. சச்சோ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னே ஏதாவது கிளிச் வந்ததுன்னு நினைக்கிறேன். கேட்டு ஆனால் க்ளோஸ் பண்ணேன், ஆனால் க்ளோஸ் ஆகலை.
திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சுட்டு தான் இருக்கான். ஓகே, பிடி அடிக்கிறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டோரை மூட்டியாச்சு. ஓகே, பிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்கான் அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துலேயே இருக்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த எக்கை பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கலாம். இந்த பாய்சன் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது பாய்சனா ஃபயரானு தெரில. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இடமே ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பாய்சன் வைவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம 3 எக்கு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஸ்னோ பயாமுக்கு தான் போனோம். வந்துட்டான்டா, திரும்பவும் ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபயரு நமக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இத்தனை பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உள்ளக்க ஸ்பான் ஐடியா இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 4-5 பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக வைவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமாக சுற்றிட்டு இருக்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நேராக ஒருத்தனை ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, அவனை போய் நாக் அவுட் பண்ண போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனை நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோலேருந்து தான் பிரச்சனை நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உடம்புலேருந்து மில்க் மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் பண்ண ஆர்வத்தில் ஃபீமேலாக ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம மேலே ட்ராப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருமத்தை சரியான பல்ப் இது. சரி, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு அதை டவுன் பண்ணி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். லாஜிக் படி மேலில் வராத மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. இருந்தாலும் நம்ம மேலாக ஃபீமேலான பார்க்காமலே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். சரி, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப வைவன்ஸ் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா எவன் நம்மளை அடிக்க வரானோ அவனை போய் கூட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியாவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து நம்மளை அடிக்க வந்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பண்ணியாச்சு. ஃபீமேல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா மில்கையும் கறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஓகே, இப்போ கூட நீங்கள் நினைப்பீங்க இதுக்குள்ளே ஃபுட்டு வச்சா டேம் ஆகும்னு. ஆனால் டேம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வைவன் மஸ்ட் பி ஹேட்ச் பண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வைவனை டேம் பண்ண முடியும். என்ன தான் ஃபுட்டு போட்டாலும் டேம் ஆகாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதால பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் தழுமாறும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவோம். நமக்கு தேவையானப்பெல்லாம் வந்து இவன்ட்டு இருந்தே கறந்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா இவன் அன்கான்சியஸ்லேருந்து எந்திரிச்ச பிறகு டவுன் பண்ணால் மில்க் வரும் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த முட்டைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்னோ பயம் வந்தாச்சு. ஆனால் நெஸ்ட்டை தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னோவில். எப்படியோ பார்த்தீங்கன்னா ஃபைனலி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நெஸ்ட்டை பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், யானை பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யானையை மட்டும்தான் அடிக்கிறானுங்க இவனுங்க. ஓகே, இந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெஸ்ட்டை பார்த்து வச்சேன். ஓகே, ஒரே ஒரு முட்டை மட்டும் அதில் இருக்குது. ஆனால் ஸ்னோ ஏரியாவில் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா இடமும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் வைவனுடைய முட்டை. ஓகே, எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெடியாக நிற்கிறாங்க பாருங்க. ஓகே, அப்போ 2 வைவன் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ இன்னொரு எக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன 4-5 பேர் இருக்கானுங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல ரொம்ப முட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அது ரேண்டமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேறு ஒரே ஒரு நெஸ்ட்டுக்கு கூட இத்தனை பேர் இருப்பானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கே போயிடுவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எக்கையும் ஹேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல முடியாது, நமக்கு ரேண்டமாக கூட ட்வின்ஸ் கிடைச்சாலும் கிடைப்பானுங்க.
இது பார்த்தீங்கன்னா லைட்னிங், ஃபயரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கீழே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ், அடுத்தது பாய்சன். ஆனால் நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எக்கு ஃபுல்லாமே வேறு வேரியண்ட்டில் நமக்கு கிடச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. சப்போஸ் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரே எக்காக இருந்து வச்சுக்கோமே, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஆகிருக்கும் எப்படியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் ஆர்க் பாஸ் வாங்கியாச்சு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக் ஹேச்சிங் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு டேமிங் இல்லை ஹேட்ச் ஆகிற இடத்துல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஹேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவான், ஃபயர் வைவன். ஓகே, ட்வின்ஸ் வருமா வராதா? ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா வர்றது ரொம்ப ரேரு தான். இல்லை வரல. லைட்னிங் வந்துருச்சு, ஐஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, தேர்ட் பர்சன் மாற்றுறதுக்கு ஆர்பிட் கேமரா மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இனி தேவையில்லை, இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிடுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி தான் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிக்கப் டைம் முடிஞ்ச பிறகு டெமாலிஷ் பண்ணுற மாதிரி தான் காட்டுது. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா இப்போ கிளைம் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர். எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓபியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க தாறுமாறாக இருக்கான் கலரு. நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்தாங்கன்னா நம்ம வீட்டில் இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மில்க். இந்த பேபிஸ் பார்த்தீங்கன்னா வளர்கிறது ஸ்பீடையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வேகமாக தான் வளரும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லென்த்து காரணமாக இத்துடன் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லத்தையும் வளர்த்துட்டு எப்படி இது எல்லாத்தோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். எபிலிட்டிலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் வேவ்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் துப்போம், பாய்சன் பார்த்தீங்கன்னா பாய்சனை ஸ்ப்ளிட் பண்ணும், லைட்னிங் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், லைட்னிங் பார்த்தீங்கன்னா விடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தோட பவலையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம இப்போது பேபிஸாக இருக்கிற எல்லா வைவும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ணி வச்சுருவோம். பூஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறானுங்க எல்லோரும். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போயே பார்த்தீங்கன்னா அது வளர்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.